போகிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. இது என்ன சொன்னாலும் இது திராவிட முன்னேற்ற கழக மேடதான், தைரியமாக சொல்கிறேன். நான் பெரியாருடைய தொண்டன். ஸோ நான் பெரியார் திடலுக்கு மட்டும் போவேன், பெரியார் கருத்துக்களை பேசுகிற இடத்துக்கு போவேன். தமிழீழ போராட்டம் உச்சத்தில் இருந்தப்போ தமிழீழ விடுதலை போராட்டத்துக்காக போனேன். இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, தயங்காம திராவிட முன்னேற்ற கழக மேடை தான் அப்படின்னு நீங்க பிராண்ட் பண்ணி கூப்பிட்டாலும் வர வேண்டிய நிலைமைக்கு நம்ம இருக்கிறோம். ஏன்னா இந்த மத புயலை அடிச்சு துரத்திட்டோம். இதை தடுப்பதற்கான ஒரே ஒரு கேடயம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கேடயம் தான். இது விளையாட்டுல எவ்வளவு மாற்று கருத்துக்கள் வேணுமானாலும் இருக்கலாம். அதை ஒட்டி இயக்கங்களை வைத்துத்தான் இந்த மனிதர்களை பிளவுபடுத்தும் இந்த மத புயலை தமிழ்நாட்டிற்குள் வராமல் தடுக்க முடியும். அதனால இந்த கேடயத்தை தூக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. இந்த கேடயத்தை எல்லாரும் தூக்கித்தான். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, 40க்கு 40 விட்டு அடிச்சு இந்த மட புயல் உள்ள வராம பண்ணாங்க பாருங்க. அதுக்கு நான்லாம் ஒன்றும் காரணம் இல்லை. தம்பி சேகர் பாபு போன்ற கழக உடன்பிறப்புகள் தான். அவங்க மந்திரியா இருக்கலாம், எம்எல்ஏவா இருக்கலாம், எம்பியா இருக்கலாம், வட்ட செயலாளர் இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனால் சுத்தி வர பார்த்தால் தந்தை பெரியாரின் சமூக நீதி தான் அங்க சென்டர் பாயிண்ட். தனி மனித குறைபாடுகள் இருக்கலாம். எல்லா இயக்கத்திலையும், எல்லா கட்சியிலையும், எல்லா குடும்பத்திலையும் அண்ணன் தம்பிக்குள்ள பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள், எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைகள் இருந்து தனி மனித குறைபாடுகள் இருக்கலாம். ஆனால் தத்துவ குறைபாடு இருக்கக்கூடாது. அந்த தத்துவ குறைபாடு இல்லாத இயக்கம் தான் பெரியார் வழியில், அண்ணா வழியில், முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள், இன்று தளபதி ஸ்டாலின் அவர்கள் வழியில் வந்த திராவிட முன்னேற்ற கழகம். அந்த தத்துவ குறைபாடு இல்லாத கேடயத்தை வைத்துத்தான் தத்துவ குறைபாடு உள்ள, தத்துவ அயோக்கியத்தனம் உள்ள, தத்துவ அடக்குமுறை உள்ள ஒரு தீய சக்தியை நாம் தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். அடுத்ததாக சபையை கலகலப்பூட்ட வருகிறார். நடிப்பில் மலை கொண்ட கொள்கைக்காக வைக்கலாம் இவருக்கு ஒரு சிலை. நக்கல், நையாண்டி, லொல்லு இவருக்கு கைவந்த கலை. என்னம்மா கண்ணே, சௌகியமா என்று ஸ்டைல் மன்னன் ரஜினியிடமே கெத்து காட்டிய நடிகர். உடல் மொழியில் புதுமை, வசன உச்சரிப்பில் புதுமை, கொங்கு தமிழின் அருமை, இதுவே இவரின் நடிப்பின் பெருமை. ஜமீன் குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் தன் சுய முயற்சியில் முன்னுக்கு வந்த ஒரு மாமனிதர். கலைமாமணி, தமிழ்நாடு திரைப்பட விருதுகள், டாக்டர் பட்டம் பெற்றவர், கலை சிகரம் விருது பெற்றவர், பிலிம்பேர் விருதுகள் பெற்றவர், சினிமா எக்ஸ்பிரஸ் விருது பெற்றவர், பெரியார் விருது பெற்றவர், விஜய் விருதுகள் பெற்றவர். எல்லாவற்றையும் கடந்து ஆனந்த விகடன் விருது அவர் வாங்கியது வித்தியாசமாக வாங்கினாரே என்று தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வைத்தவர். ஒரு மிகப்பெரிய சாதனையாளரை கொண்டு உங்களுக்கு நாங்கள் விருது கொடுக்கிறோம் என்று ஆனந்த விகடன் சொன்னபோது இவர் சொன்னார், இல்லை, அந்த விருதை யாருடைய கரங்களால் நான் பெற ஆசைப்படுகிறேன் தெரியுமா? மே 17 ஈழ மக்களுக்கான அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திருமுருகன் காந்தி அவர்களுடைய கரங்களாலும், ஆணவ கொலையிலே இருந்து மீண்டு வந்த அன்பு தங்கை கௌசல்யாவின் கரங்களாலும் அந்த விருது வாங்க நான் ஆசைப்படுகிறேன் என்று விருது வாங்கி, அதன் மூலமாக தன்னுடைய தமிழ் இனப்பற்றையும் சமூக பற்றையும் வெளிப்படுத்திய ஒரு மிகப்பெரிய சமூக போராளி, புரட்சி தமிழன், இன முரசு, சமூக ஆர்வலர். என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியம்மா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். தகடுன்னா தமிழ்நாட்டுக்கு தெரியும், தலைவர் தங்க குணம் ஊருக்கெல்லாம் புரியும். தகடு தகடு அன்பண்ணன் சத்யராஜ் இதோ புகழ் உரையாற்ற வருகிறார். மேடையில் அமர்ந்திருக்கும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் அன்பு உடன்பிறப்புகளுக்கும், மேடையின் முன்னால் அமர்ந்திருக்கும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் அன்பு உடன்பிறப்புகளுக்கும் உரிமையோடு கூறுகிறேன், ஊடகவியலாளர்கள் உங்களையும் பார்த்து டாக்டர் கலைஞர் அவர்களின் அன்பு உடன்பிறப்பு என்று.
ஏன்னா பிரஸ் மீடியாவுக்கு தெரியும், நீங்க பேட்டி எடுக்க போனா கலைஞரை பேட்டி எடுக்கிறதுங்கிறது ஒரு கொண்டாட்டம், ஒரு திருவிழாக்கு போற மாதிரி இருக்கும். அதனால்தான் உரிமையோட உங்களையும் சேர்த்து சொன்னேன். காலம் உள்ளவரை கலைஞர். எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு அறநிலையத்துறை அமைச்சர் அன்பு தம்பி சேகர் பாபு அவர்கள். என்னன்னா, போன தடவை நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மானமிகு ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் என்னை கலந்துக்க கூப்பிட்டாரு. அப்ப பேசின பாடலாசிரியர் பா விஜய் வந்து ஒன்று சொன்னாரு, இப்பொழுது தமிழ்நாட்டிற்குள் ஒரு மத புயல் வந்து கொண்டிருக்கிறது, அந்த மத புயலை தமிழ்நாட்டிற்குள் அனுமதிக்க கூடாது அப்படின்னு பா விஜய் சொன்னார். நான் பேசும்போது சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தம்பி கவிஞர் விஜய் சொன்னாரு ஒரு மத புயல் வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளன்னு. அது வடநாட்டுக்காரங்களுக்கு தான் மத புயல், தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது மட புயல். அதுக்கு எல்லாம் என்னென்னமோ மீம்ஸ் போட்டாங்க. போட்டு என்னுடைய நண்பர்கள் கூட சொன்னாங்க, ஏங்க நீங்க பாட்டுக்கு மட புயல் சொல்லிட்டீங்க, மறுபடியும் இதே மாதிரி அவங்க 350 சீட் 400 சீட் வந்து என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னாங்க. வர மாட்டாங்க, இந்த அளவுக்கு வந்ததே பெருசு. ஆனா கடிவாளம் இங்க இருக்குது. என்னன்னா, காலம் உள்ளவரை கலைஞர் அப்படிங்கிற இந்த தலைப்புல திரையாண்ட கலைஞர் நிலமாண்ட கலைஞர்னு எழுதப்பட்டிருக்குது. என்னுடைய அன்பு நண்பர் நாசர் சொன்னாரு, திரையாண்ட கலைஞர் அல்ல, திரையை ஆண்டு கொண்டிருக்கும் கலைஞர், நிலத்தை ஆண்டு கொண்டிருக்கும் கலைஞர் அப்படின்னு. ஏன்னா கலைஞருடைய தத்துவங்கள் என்பது தந்தை பெரியார் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட தத்துவம். இந்த உலகத்துல 2 தத்துவம் தான் இருக்குது. பிறப்பால் அனைவரும் சமம், மனிதர்கள் அனைவரும் சமம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறது ஒரு தத்துவம். இல்ல பிறப்புலையே உயர்ந்தவன் பிறப்புலையே தாழ்ந்தவன், குறிப்பிட்ட ஜாதியில பிறந்தா வசந்தவங்க, குறிப்பிட்ட ஜாதியில பிறந்தா தாழ்ந்தவங்க, ஆம்பளையா பிறந்தா வசந்தவங்க, பொம்பளையா பிறந்தா தாழ்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் இருக்குது. அப்படி கிடையாது, அனைவரும் சமம் அப்படிங்கிறது சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தின் பக்கம்தான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் கலைஞர் எல்லாம் நிற்கிறாங்க. இதில் எது நியாயமான சித்தாந்தம் யோசிச்சு பாருங்க நீங்களே. ஒரு மத பிளவை ஏற்படுத்தி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் போட்டியை உருவாக்கி விட்டு, ரொம்ப டேஞ்சரான விஷயம் என்ன, அந்த மத வெறியையும் ஜாதி வெறியையும் தூண்டி விடுறதுதான். அதிலிருந்து இந்த மனித சமுதாயத்தை மீட்டெடுக்கிறதுக்காக பாடுபட்டவர்கள் தான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும். அதுல கலைஞர் மிக அருமையாக இந்த சினிமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மீடியாவை இந்த தத்துவங்களை முன்னெடுத்து செல்வதற்காக அவர் பயன்படுத்தி கொண்டார். அதுதான் பெரிய விஷயம். யாரா இருந்தாலும் எனக்கு தெரியும், விஜயகுமார் அண்ணனுக்கு நண்பர் நாசருக்கு தெரியும், நம்ம ஒரு தொழில்னு போகையில அங்க வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா நம்ம கொள்கைகளை வந்து சினிமாக்குள்ள கொண்டு வந்து கடைசி வரை காலம் தள்ளுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நானே என் கொள்கைக்கு முரண்பாடான எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கிறேன். ஆனா கலைஞர் அவர்கள் தன்னுடைய வலிமையான பேனா, இன்னைக்கு நான் நடிச்ச ஒரு படம் வந்திருக்கு வெப்பன் அப்படின்ட்டு, வெப்பன்லயே மிகச்சிறந்த வெப்பன் வந்து பேனா தான். அதை கையில் எடுத்தவர் கலைஞர் அவர்கள். சினிமாவில் வந்து அந்த பகுத்தறிவு வசனங்களை சொல்லி 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 நம்ம தோழர் எழிலரசி அவர்கள் பேசினாங்க பராசக்தி வசனத்தை. பராசக்தி வசனம் நானு நாசர் சாரெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்தது. விஜயகுமார் அண்ணன் வேணா பிறந்திருப்பார், 1952 தான் அந்த படம் வந்தது இல்லையா. நம்ம எல்லாரும் அதுக்கப்புறம் பிறந்திருப்போம். நீங்க ரொம்பவே தள்ளி பிறந்திருப்பீங்க. நீங்க வந்து அந்த கோர்ட்டு சீனை பேசுறீங்கன்னா, நீதிமன்றம் விசித்திரம் இருந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. இந்த வழக்கு விசித்திரம் அல்ல, வழக்காடும் நானும் புதுமையான மனிதன் அல்ல, அன்றாட வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான். கோவிலே குழப்பம் விளைவித்தேன், கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவரின் கூறாடமாக மாறிவிட்டதை கண்டிப்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாக மாறிவிட்டதை கண்டிப்பதற்காக. அப்படிங்கிற வசனத்தை அவங்க தோழர் எழிலரசி பேசும்போது நான் அசந்துட்டேன். இல்லை ஏன் சொல்றேன்னா, இப்ப எங்களுக்கு வந்து அது பொழப்பு. உண்மையிலேயே சினிமா சான்ஸ் தேடி அலையில இந்த நாக்கு சுழற்சி வரணும்னா அது கலைஞருடைய வசனத்தை பேசினா தான் வரும். இந்த 2 லைன் இப்ப நான் ஃபேமஸான ஒரு டைலாக் இருக்கு, தகுடு தகுடு. அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை.
ஆனா மனப்பயிற்சியும் சுழற்சியும் வரணும்னா அது கலைஞருடைய வசனத்தை பேசினால் மட்டும்தான் வரும்.